அனைவருக்கும் வணக்கமா. நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். தம்ப்லைன் பார்த்து வந்திருப்பீங்க. பணம் நகை சேர்ந்து கொண்டே இருக்க சனிக்கிழமை இதை செய்தால் போதும் அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது நாளைக்கு சனிக்கிழமை இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செஞ்சிட்டு வர வர உங்கள் வீட்டில் ஒரு பொட்டு நகை கூட இல்லாமல் இருந்தாலும் அதுக்கப்புறம் பாருங்கள் நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பண பிரச்சனை சுத்தமாக இருக்கவே இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையிலே குளித்து முடிச்சுட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அரச மரத்துக்கிட்ட போங்க. அரச மரத்தில் இருந்து 5 இலையை பறிச்சுட்டு வாங்க. இதை மாலை வேளையில் தான் நம்ம செய்யணும். காலையிலே நீங்கள் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு மாலை வேளையில் நீங்கள் காலையில் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு போய் அரச இலையில பறிச்சுட்டு வந்துடணும். ஆனால் மாலை 6 மணிக்கு மேலே அரச இலையில பறிக்க போகக்கூடாதுங்க. ஏன் நம்ம இதை சனிக்கிழமை செய்கிறோம் அப்படின்னா, மகாவிஷ்ணு சனிக்கிழமை தான் வாசம் செய்வாங்க. அதுவும் இல்லாமல் அரச இலை அப்படின்னு சொன்னாவே அது நம்மளுடைய பிள்ளையார், அதாவது முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பிள்ளையாருக்கு உகந்த ஒரு மரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு எந்த வேலை நம்ம செய்யறதா இருந்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தானே தொடங்குவோம். அதுபோல தான் நம்ம இந்த அரச மரத்து இலையில் நம்மளுடைய கோரிக்கையை என்ன மாதிரி நம்ம எழுதி என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவுங்க. உங்களுக்கு எத்தனை இலை கிடைக்குதோ, அதாவது ஒற்றைப்படையில் 5, 9 இல்லை 11, 13 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. பகல்லையே பறிச்சிருங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே போய் பறிக்க வேணாம். இந்த பரிகாரம் நம்ம செய்யறதுக்கு 6 மணிக்கு மேலே தான் நம்ம செய்ய போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, மாலை வேளையில் விளக்கேற்றி வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கைகள் அந்த 5 இலையும் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு பெண்ணை எடுத்து, அதாவது இலை கிழியாமல் கொஞ்சம் சுருக்கமாக, இப்போ பணம் வேணும்னா பணம் வேணும், நகை வேணும்னா நகை வேணும், இல்லை கடன் அடையணும்னா கடன் அடையணும், வேலை கிடைக்கணும்னா வேலை கிடைக்கணும், என்ன உங்களுடைய வேண்டுதலோ சுருக்கமாக எழுதி அந்த எத்தனை இலை எண்ணிக்கை வச்சுருக்கீங்களா, 9, 5, 13 இந்த மாதிரி எத்தனை இலை எண்ணிக்கை வச்சுருக்கீங்களோ அத்தனை இலையிலையும் எழுதி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, சுருட்டி ஒரு மஞ்சள் நூலால் சுருட்டி பிள்ளையார் படம், உங்கள் பிள்ளையார் படம் அங்கே இருக்கும்ல வீட்டில், கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பிள்ளையார் படம் இருக்குது, அங்கே வச்சிடணும். அங்கே வச்சுட்டு இப்போ இந்த சனிக்கிழமை நம்ம இதை செய்கிறோம் பார்த்தீங்களா, அடுத்த சனிக்கிழமை வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இலையை எடுத்துகிட்டு போயிட்டு சுருட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எத்தனை இலை வச்சுருக்கீங்களோ அத்தனை இலையும் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த மரத்தை சுற்றி 3 முறை சுற்றி வந்துட்டு அங்கே எதாவது தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியில் விட்டுடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கால்படாத இடமா பார்த்து இந்த இலையை எரிச்சிருங்க. எரிச்சிட்டு வந்துடுங்க. திருப்பி அதே போல் மறுபடியும் இலையை பறிச்சுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை செய்யும் போது உங்கள்கிட்ட நல்ல மாற்றங்கள் வருங்க. எங்கள் வீட்டில் ஒரு பொட்டு நகை கூட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். நகை சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க, பணமும் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அதோட கூடிய நம்மளுடைய உழைப்பும் இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணுங்க. நம்பிக்கையோடு செய்கிறது தாங்க எப்பயுமே பலிக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்கிற எந்த காரியமும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கவே கொடுக்காதுங்க. நமக்கு அது வெற்றியவே தராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்பிக்கையோடு நம்ம எல்லா விஷயத்தையும் செய்யணும். கடவுள்கிட்ட முழுசாக ஒப்படைச்சிட்டு என்னுடைய பிரச்சனையை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ண, உங்களுடைய வேலையை தொடங்கணும். உங்களுடைய வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்குங்க. இது மாதிரி செஞ்சு பலனடைங்க. வாழ்க வளமுடன்.